ஹலோ வணக்கங்க. மாயா மஷ்ரூம்ஸ் பொள்ளாச்சியிலேருந்து. இப்போ நம்ம மஷ்ரூம் பேக் போடுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 12க்கு 24 கவர் எடுத்துக்கோணுங்க. அந்த கவரை வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு ஓப்பன் பண்ணுற ஒரு சைடு இருக்கும். ஓப்பனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு பேக் சைடு எடுத்து அதை வந்து நம்ம மடித்து ரப்பர் பேண்ட் போடணுங்க. ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும். ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக போட்டுக்கணுங்க. ரப்பர் பேண்டு போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக அதாவது வந்து நம்ம ரப்பர் பேண்ட் உள்ளே பின்னாடி சைடு வர மாதிரி நம்ம திருப்பிக்கணும். உள் சைடு வர மாதிரி நம்ம திருப்பிக்கணுங்க. உள் சைடு வர மாதிரி திருப்பிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டெட்டால் நல்லா நம்ம கையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெட்டாலில் கழுவிக்கணுங்க. நம்ம சுத்தமாக இருக்கணும் நம்ம கை. நம்ம உள்ளே வந்து நம்ம விதை போடுறப்போ உள்ளே கையெல்லாம் உள்ளே கொண்டு போயிருப்போம். அப்போ வேர்வையெல்லாம் படுங்க. அதனால் நம்ம டெட்டாலில் வாஷ் பண்ணிக்கணும். விதை வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அளவாக போட்டால் போதும். ரொம்ப அதிகமாக போடணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு விதையை போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வைக்கப்புல்லுங்க. வைக்கப்புல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். கட் பண்ண வைக்கப்புல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோங்க. கட் பண்ணி போடையில் நல்லா வெயிட்டும் வரும். அதே மாதிரி நல்லா ஈல்டு வந்து நிறையா வருங்க. ஈல்டு நிறையா வரும். நம்ம போடுறப்போ ஒவ்வொரு லேயருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு மொத்தம் 6 லேயர் வருங்க. ஒவ்வொரு லேயருக்கும் அந்த கேப் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி வெயிட்டும் மெயின்டைன் பண்ணணுங்க. வைக்கப்புல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ட்ரை பண்ணி தான் போட்டிருக்கோங்க. இப்போ அதில் விதை யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமாக போட்டாலும் நமக்கு எவ்வளோ அதிகமாக போட்டாலும் அதில் வர்ற ஈல்டு தான் வரும். நம்ம ரொம்ப அதிகமாக போட்டோம்னா நம்மளுக்கு விதை தான் வேஸ்ட் ஆகுங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது பார்த்திங்கன்னா நம்ம அளவாக போட்டாலே அது நல்லா ஃபார்ம் ஆயிருங்க. அதிகமாக போட்டால் அது வேஸ்ட்டு தான் விதை. நம்ம கொஞ்சமாக போட்டால் போதும். அதே மாதிரி நம்ம லேயர் மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதுங்க. ஒரு சில இடத்துல ரொம்ப பெருசாகவும் சிறுசாகவும் போடக்கூடாது. அதை ஃபஸ்ட்டு எவ்வளோ சைஸில் அந்த போடுறோமோ 3 இன்ச்சுனா 3 இன்ச்சு மட்டும்தான் அதில் போடணுங்க. நல்லா அமுத்திக்கணும். ஒவ்வொரு ரெண்டு லேயருக்கு ஒருக்கா நல்லா அமுத்திட்டோன்னா நல்லா வெயிட் வருங்க. பேக் வந்து ஒரு 3.5லேருந்து ஒரு 3 கிலோ மினிமம் போடலாம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நல்லா அமுத்தி போட்டிங்கன்னா 3.5 கிலோ 3.700 அந்த மாதிரி வரும். நீங்கள் அந்த மாதிரி போடையில் நல்லா ஈல்டு வருங்க. ஒரு பேக்கு எப்படி இருந்தாலும் குறைஞ்சது 2 கிலோ அந்த மாதிரிலாம் வருங்க. 2 கிலோவுக்கு மேலே வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 வெரைட்டி யூஸ் பண்ணுறோங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு வெயில் ரொம்ப அதிக வெயில் இருந்தாலும் நல்லா வருது. ஈல்டு வந்து நல்லா வருதுங்க. அதே மாதிரி வெயிட்டும் வரும். நல்லா பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பூவாக வருங்க இந்த 6 வெரைட்டி விதைங்க. நம்ம எவ்வளோ ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தி போடுறோமோ அந்தளவுக்கு நம்ம வெயிட்டு கொண்டு வரலாங்க பேக்கு. அதே மாதிரி நல்லா நெருக்கமாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் ஃபார்ம் ஆயிருங்க. விதை பார்த்திங்கன்னா நம்ம போடுறப்ப இந்தளவு இருந்தால் போதும். விதை ரொம்ப அதிகமாகலாம் போடணுங்கிற அவசியம் இல்லைங்க. இந்தளவுக்கு போட்டாலே போதும். இந்தளவுக்கு போட்டாலே நம்மளுக்கு விதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபார்ம் ஆகி வந்துடும். நிறையா போட்டாலும் அது வேஸ்ட்டு தான். அதே மாதிரி ரொம்ப வைக்கப்புல் வந்து ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது. ஒரு அளவு ஈரமாக நம்ம அந்த ஈரப்பதம் இருந்தால் போதும். நம்ம வைக்கப்புல் எடுத்து நம்ம அமுத்துனோம்னா தண்ணி சொட்டக்கூடாதுங்க. ஆனால் அந்த ஈரமாக இருக்கணும். அந்தளவு இருக்கணும். நம்ம வாஷிங் மிஷின் இருக்கிறங்காட்டி நம்ம அதில் போட்டு எடுத்துகிட்ருக்குறோங்க. அது இல்லாதவங்க அதை வெயிலில் போடுவாங்க. இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக பார்த்துக்கணும். ரொம்ப காஞ்சாலும் அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது. இருந்தாலும் நம்ம ரொம்ப லேட் ஆகுங்க. ஃபார்ம் ஆகி வர்றதுக்கு லேட் ஆகும் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா.
அதேமாதிரி ரொம்ப இதாகவும் போட வேண்டாம். ரொம்ப அந்த கை ஒட்டின வரைக்கும் கவரோட எண்டு வரைக்கும் போட்டிங்கன்னா நம்ம மேலே ரப்பர் பேண்ட் போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க. அதனால் வந்து ஒரு அளவாக போட்டால் போதுங்க. பேக்கோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோ மெயின்டைன் பண்ணால் போதுங்க. 3.5 கிலோ எல்லாம் ஏவரேஜாக ஒரு 3.5 கிலோ வர மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. மூணு கிலோ கீழே எல்லாம் வெயிட் 3 கிலோவுக்கு கீழே போட்டோம்னாலும் நம்ம ஈல்டு வந்து ரொம்ப கம்மியாக வருங்க. இப்போ நம்மளுக்கு 12க்கு 24 கவருங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. நல்லா அமுத்திக்கணுங்க. நல்லா அமுத்தி நல்லா மேல் லேயர் மட்டும் நம்ம கொஞ்சமாக போட்டால் போதுங்க. நம்மளுக்கு எவ்வளோ இது வருதோ அந்த எந்த அளவுக்கு வெயிட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம செக் பண்ணி போட்டுக்கலாம். அதோட கம்பல்சரி இவ்வளோ வெயிட் தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அது ஏவரேஜாக அதாவது 3 கிலோ கீழே கம்மியாக வரக்கூடாதுங்க. 3 கிலோக்கு மேலே நம்ம எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். அதுக்கு ரொம்ப அதிகமாக போட முடியாது. ஒரு 3.5 4 கிலோக்குள்ளே வருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நல்லா சீக்கிரம் ஃபார்ம் ஆகிடும். சீக்கிரம் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு ஈல்டு சீக்கிரமாக வந்துடுங்க. அதேமாதிரி நம்ம ரப்பர் பேண்டு இதுவும் அப்படி தான். இங்கே தான் நல்லா டைட்டாக போட்டுக்கணுங்க. நல்லா டைட்டாக போட்டு அந்த மேல் முடி வந்து நம்ம மடித்து விட்டுக்கணுங்க. மடித்து மறுபடியும் அதுக்கப்புறம் ஒரு முடி போடணும். ஏன்னா அதுக்கு அந்த அப்படியே ஓப்பனில் விட்டோம்னா உள்ளே தண்ணி போயிடும். இல்லைன்னா அந்த பூச்சிக்கு அது மாதிரிலாம் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பார்க்கலாங்க. வெயிட் பார்த்திங்கன்னா 4 கிலோங்க. 4 கிலோ இருக்குது. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 3.5லேருந்து 4 கிலோ இருக்குங்க. 4 கிலோ வரைக்கும் நம்ம போடலாம் தாராளமாக. இப்போ அது வரைக்கும் 4 கிலோ ஓகேங்க. இப்போ இந்த பேக் பார்த்திங்கன்னா 4 கிலோ இருக்குங்க. 4 கிலோ போட்டு அந்த ஹோல்ஸ் போடுறீங்க. அப்படி தான் கரெக்டாக 12 ஹோல்ஸுங்க. ஆப்போசிட் 3 ஹோல்ஸு அது போட்டுவிட்டோன்னா அவ்வளோதாங்க. பேக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.